ரோல் பண்ண நாங்க தான் வளர்ந்தோம். இது வந்து எனக்காண்டி வாங்கல. அப்படி இங்க பாத்தீங்கன்னா எங்க ஒரு ஹாய் ஆனா ஸ்குவாட், வெல்கம் டு டுடேஸ் ஹோம் டூர். ஸோ வாங்க நம்ம ஹோம் டூருக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நிற்கிறது வந்து டெரஸில் நிற்கும். ஸோ இதுதான் டெரஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளோட ஷூட்டிங், நம்மளோட டான்ஸ் ஷூட்டிங் பாதி இது நம்ம டெரஸ்ல வச்சு தான் எடுத்தோம். ஸோ அதனால டெரஸ் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வச்சு தான் நம்மளோட நிறைய ஷூட் எடுத்திருக்கு. ஸோ வாங்க நம்ம இப்போ ஹோம் டூர்க்குள்ள போகலாம். இதுதான் தம்பி ரொம்ப அற்புதமாக தூங்கிட்டு இருக்காரு. தம்பி உயிரோட இருக்கியாப்பா? ஹலோ தம்பி, என்ன தூங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரியே. தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரியல, சரியான தூக்கத்தில் இருக்காரு. வாங்க நம்ம ஹோம்குள்ள போகலாம். ஸோ எடுத்தோம்னா இதான் நம்மளோட ஹோம். எல்லாருக்கும் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும், ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இன்னொரு ஸ்பீக்கர் இருக்கும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுதான் என்னோட அற்புதமான மெடல்ஸ், கஷ்டப்பட்டு வாங்கின மெடல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து எங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரூம். இந்த ரூம்குள்ள வந்து ஒரு பெட் கிடக்கும், ஒரு வாஷ் மிஷின் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் தான் என் சட்டெல்லாம் இருக்கும். இதான் திஸ் இஸ் மை சட்டெல்லாம் இருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு மிரர் இருக்கும். இந்த மிரர்ல நம்ம வந்து தலை சீவலாம், மூஞ்ச பார்க்கலாம், மேகமாய் வந்து போகிறேன், எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ அப்படி இங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு மிரர் இருக்கும். இந்த மிரர்லேயே தலை சீவலாம், மூஞ்ச பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கோம் பார்த்துக்கலாம். ஓ இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? அப்படி எங்கே போனீங்கன்னா இது ஸ்டோர் ரூம். இந்த ஸ்டோர் ரூமில் வந்து ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்கும். அதுதான் இதான் கிச்சனு. அப்படி கதை ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சதுல சேர்லாம் உடைந்து எல்லாம் இதாக போய் கிடக்கு பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஆனா ஸ்குவாட். ஒரு ரூம் காட்ட மறந்துட்டேன். திஸ் இஸ் பெட்ரூம். திஸ் இஸ் அவர் பெட்ரூம். இங்கே எடுத்தவங்க ஒரு டிவி இருக்கும், சோனி டிவி. இந்த டிவியில் நான் 600க்கு லைவ் போடலான்னு பார்த்தேன். லைவ் போட்டேன், ஆனால் லைவ்ல யாரும் வரல, ஏனே தெரில. பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ரூமு, இது வந்து திங்கிங் ரூம். திஸ் இஸ் அவர் திங்கிங் ரூம். ஏன்னா எங்கே போனாலும் ஐடியாவே கிடைக்காது. ஏன் நம்ம இந்த ஊர் சுற்றி வந்தால் கூட நம்மளுக்கு ஐடியாவே கிடைக்காது. ஆனால் இங்கே உள்ள போய் உட்காந்தா தான் எல்லா ஐடியாவும் கிடைக்கும். ஏன்னு இன்ன வரைக்கும் தெரில. எல்லாருக்கும் சரிதான், எனக்கு மட்டும் இல்லை. இது யாரெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் இதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம என்னதான் பண்ணாலும், எவ்வளவுதான் கசக்கி புசக்கி மூளையை யோசிச்சாலும் ஒண்ணுமே ஐடியா கிடைக்காது. ஆனா இந்த ரூம்ல போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஐடியா கிடைக்கும். ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? அதான் கட்ட மாட்டேன். அப்படி இங்க பாத்தீங்கன்னா எங்க ஒரு கண்ணாடி இருக்கும், இங்கேயும் நம்ம முடிஞ்ச பாத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பாட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா பாதி வீடியோல கிராப் அடிச்சிருப்போம், அதனால தெரியாது. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை அந்த வீடியோல தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 வீடியோக்கு நம்ம இங்க இருந்தா ஷூட் எடுத்திருப்போம். ஸோ இதுவும் நம்மளோட நைட் ஸ்பாட். நைட் வந்து இங்கதான் ஷூட்டிங் எடுப்போம் வீட்டுக்குள்ள. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் மெயின் ஸ்பாட். ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பாட் என்னன்னா டெரஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏனே தெரியாது. டெரஸ்ல தான் எப்பவுமே ஷூட் எடுப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க, டெரஸ்ல அடிக்கடி ஷூட் நடக்கும். அதே பாத்தீங்கன்னா கீழே ஷூட் எடுப்போம். ஏன்னா கீழே எல்லாம் ஸ்பீக்கர் உண்டு, மேல ஸ்பீக்கர் கிடையாது, அதனால கீழே ஷூட் எடுப்போம். ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் மெயின் ஸ்பாட்டு. ஸோ கைஸ், உங்க எல்லாருக்கும் ஒன்று காட்ட போறேன். இது வந்து எனக்காண்டி வாங்கல, நம்ம சேனலுக்காண்டி வாங்கணும். ஏன்னா எல்லா ஐபோன் வச்சிருக்கவனுக்கும் ஒரே ப்ராப்ளம் தான். என்ன இஷ்யூன்னு உங்களுக்கே தெரியும், பேட்டரி நிக்கவே மாட்டேங்கி. ஸோ அதனால இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இது என்ன கேஜெட்னா பவர் பேங்கு. ஸோ நம்ம ஐபோனுக்காண்டி பவர் பேங்க் வாங்கியிருக்கோம், நம்ம சேனலுக்காண்டி. ஸோ இது வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து 12 வாட்ஸ் ஸ்மார்ட் சார்ஜிங்கா, 10,000 mAh பேட்டரியா. ஸோ இது வந்து ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் இருக்கா, அதனால ஓவர் டெம்பரேச்சர் ஆகாதான். சொல்லு.
2 போர்ட்ஸ் இருந்தான். பவர் அவுட்புட் தான், அது என்னன்னு தெரியல. அது செக் கொடுத்துருக்கான், அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இது வந்து ஐபோன் பிக்சர் தான் போட்டிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிப்போம். ஸோ காய்ஸ், இதுதான் இந்த பவர் பேங்கு. இந்த காட் ப்ரோ வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த காட் ப்ரோ வந்து ஒரு கம்பெனியோட சப் பிராண்டு. அது என்ன கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சிம்பிள் தான் உங்களுக்கு வேணா அந்த சிம்பிள் கூட காட்டுறேன். இந்த சிம்பிள்ல இருந்து ஒரு சிம்பிள் எடுக்க முடியும். இந்த சிம்பிளை நீங்க ஒரு இடத்துல பாத்துருக்கலாம் ஆல்ரெடி. அது என்ன கம்பெனி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளோட 10,000 mAh பவர் பேங்கு. இது நம்ம எதுக்கு வாங்கிருக்கோம்னா, நம்ம வந்து வீடியோ எடுக்கிற நேரத்துல சார்ஜ் ரொம்ப கம்மியாகுது நம்ம ஐபோன்ல. ஸோ ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கணும், நம்ம விளாக் வேற எடுக்கும். அந்த விளாகுக்கு எடுக்கிறதுக்கு சார்ஜ் நிறைய தேவைப்படுது. ஸோ என்னோட ஒத்த எஃபர்ட், நானே கேமரா பண்றேன், எல்லாமே நானே பண்றேன். எனக்காண்டி இந்த ஒரே ஒரு லைக் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல்ல நிறைய வியூஸ் போகவே மாட்டேங்கி நல்லா பண்றோம்னு கமெண்ட்ஸ் வருது, ஆனா ரீச்சே ஆக மாட்டேங்குது. ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ட்ரோல் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஐட்டமானு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ட்ரோல் பண்ண அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. பண்ண நாங்க தான் வளர்ந்து தவிர எங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால நீங்க ட்ரோல் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 1-2 பேர் ட்ரோல் பண்ணுவீங்க, மற்ற எத்தனை பேர் சப்போர்ட்டிவா இருக்காங்க, 600 பீப்புள்ஸ் நம்ம பின்னாடி இருக்காங்க. அவங்களுக்காண்டி நம்ம வீடியோ பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அவங்களுக்காண்டி வீடியோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு நல்லா தோணுச்சுன்னா நல்லதாக எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். கெட்டவங்க சொல்றது கெட்டது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை பத்தி ஒருத்தன் சொல்லணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை பத்தி சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சொல்றதை கேர் பண்ணாம நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும், தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அவன் யாரு எங்க இருக்கான் பார்க்கக்கூடாது, நமக்கு வேலை ஆகுதா இல்லையா பார்க்கணும். அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது வந்து அன்பாக்சிங் வீடியோ கிடையாது, இது ஹோம் டூரு. எல்லாம் காட்டணும்னு நினைக்கிறேன். இவன் தான் நம்மளோட ஹோமு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணலாம், மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம். ஸோ இவன் தான் ஹோம் டூர். இதுதான் எங்களோட ஹோம், அவ்வளோதான். இங்க தான் நம்ம வீடியோ எடுப்போம். நம்மளுக்கு தனியாக ஸ்டூடியோ கிடையாது. ஸ்டூடியோ வரணும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல இன்னும் கூடி சீக்கிரத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டூடியோ வைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ பண்றதுக்கு இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்கிரேடா பண்ணி நம்ம சேனல் நல்லா வளர்க்குறோம். கண்டிப்பா நம்ம சேனல் வளரும். நம்புவோம். அவ்வளவுதான். நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். சரியா? ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய் ஆரோ ஸ்குவாட். எல்லாரும் பி சேஃப். வெளியே போகும்போது எல்லாரும் சேஃபா இருங்க. ஸோ பாய்.